சார் இந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி நிறைய இது பண்ணியிருக்காரு. என்னதுன்னா இங்கிலாந்து வந்து இந்த மொத்த கேம்லேயே வெறும் 7 ட்ரிபிள்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் மெஸ்ஸி சிங்கிள் மேனாக 9 ட்ரிபிள்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பெனால்ட்டி பாக்ஸில் வந்து இங்கிலாந்து வெறும் 7 டச் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் மெஸ்ஸி மட்டுமே இங்கே 7 டச் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இங்கிலாந்து மொத்த டீமுமே 4 ஒரு சான்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்காங்க, பிக் சான்ஸ் வந்து. ஆனால் மெஸ்ஸி சிங்கிள் மேனாக 4 சான்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்கீங்க? இந்த மெஸ்ஸிங்க ஒரு மேன் வந்து ஒட்டுமொத்த இங்கிலாந்து டீமே தோக்கடிச்சிட்டாரா? சொல்லலாம், நீங்க அப்படி சொல்லலாம். ஆனா மெஸ்ஸிக்கு கிடைச்ச ஸ்பேஸ பாருங்க, ஏக்கர் கணக்கில் ஸ்பேஸ் கிடைச்சதுங்க. டுவர்ட்ஸ் எண்ட் கடைசி 20 நிமிஷம் ரைட் சைடில் அவர் யார் மார்க் பண்ணா? அவர் கிராஸ் அடிக்கிறதுக்கு, பாஸ் ஆடுறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருந்ததுங்க. நீங்க அந்த வின்னிங் கோலுக்கு ஒரு கிராஸ் கொடுப்பார்ல, அப்ப கூட 2 இங்கிலாந்து பிளேயர்ஸ் பக்கத்துல இருந்தாங்க. அவங்கள பீட் பண்ணிட்டு போனாரு. பீட் பண்ணிட்டு பைலைன் கிட்ட போயிட்டு அங்க இது அழகா கிராஸ் கொடுத்தாரு. மெஸ்ஸிக்கு நீங்க அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்க கூடாது. ஒரு ஆளை மெஸ்ஸியோடைய நிழல் மாதிரி வச்சிருக்கணும். அவர் பந்தை எடுக்கவே கூடாது. அந்த டீமுடைய உயிர் நாடி மெஸ்ஸி. ஒன்று கோல் அடிப்பாரு அல்லது மற்றவங்களுக்கு செட் பண்ணி கொடுப்பாரு. அதை பார்த்துட்டோம் நம்ம. எகிப்து மேட்ச்ல கம்பேக்கு காரணம் மெஸ்ஸியோட கோல் இல்லை, அவர் கொடுத்த அசிஸ்ட். அதே மாதிரி வைடான ஏரியால இருந்து ரைட் சைட்ல இருந்து அவர் கொடுத்த கிராஸை தான் ரொமேரோ வந்து ஹெட் பண்ணி ஃபர்ஸ்ட் கோல் அடிப்பாரு. அதுதான் அவங்க கம்பேக்கு வழிவகுத்தது. அந்த மாதிரி வேலையை மெஸ்ஸி செய்வார்னு தெரிஞ்சும் இங்கிலாந்துனால அவரை வந்து மார்க் பண்ண முடியல. என்ன காரணம்? இவரு டூக்கல் வந்து நிறைய டிஃபெண்டர்ஸ் உள்ள அமிச்சிட்டாங்க. எல்லா டிஃபெண்டர்ஸும் கோல் மவுத் பக்கத்துலேயே நிற்கிறாங்க. 6 யார்டு பாக்ஸ்லயே வர கிராசஸ்லாம் நம்ம வெளில அடிக்கலாம். இது வந்து ஒரு கிளாசிக் இங்கிலீஷ் கேம் பிளே. இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. நல்லா ஹெட் பண்ணுவாங்க, ஹெட் பண்ணி பந்தை வெளில அடிச்சிடலாம், எப்படி கோல் அடிப்பாங்கன்னு பார்த்துடலாம்னு நினைச்சாங்க. அது நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடையாது. எந்த மொமெண்ட்லையும் நீங்க வந்து அவங்க கொஞ்சம் அசந்தா கோல் போயிடும். அதுதான் நடந்தது. கிராஸஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, லாங் ரேஞ்ச் ஷாட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அந்த கோல் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்சோ பெர்னாண்டஸ் ஒரு லாங் ரேஞ்ச் ஷாட் எடுப்பாரு, அதை டிப் பண்ணி கோலுக்கு மேல தள்ளுவாரு பிக்ஃபோர்டு. அதே என்சோ பெர்னாண்டஸ் தான் அந்த ஈக்குவலைசிங் கோல் அடிச்சாரு. ஆனா இந்த ரிவைவலுக்கு காரணம் மெஸ்ஸிக்கு கிடைச்ச ஸ்பேஸுங்க. ஈவன் அந்த என்சோ பெர்னாண்டஸ்க்கு அசிஸ்ட் கொடுத்தது மெஸ்ஸி தான், ரைட் சைட்ல இருந்து. அவ்வளோ ஸ்பேஸுங்க. அதாவது அவர் என்னமோ அவருடைய தோட்டம் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாரு. நடக்கிறாரு, ஓடுறாரு, எல்லா வேலையும் செய்ய முடியுது, எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவரோட கார்டன்ல விளையாண்டாரு மெஸ்ஸி. அது வந்து வேர்ல்டு கப் பிச்சு கிடையாது. நீங்க மெஸ்ஸி மாதிரி ஒரு ஜீனியஸ்க்கு ஒரு இடம் கொடுத்தா என்ன பண்ணுவாரு? பனிஷ் பண்ணுவாரு. அதான் பண்ணிருக்காரு இங்கிலாந்து.